வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் செய்யலாங்க. சூப்பரான சாக்லேட் பேடா பெப்பர் தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இந்த ஸ்வீட்டும் செய்திருந்தேங்க. சாக்லேட் பேடா சாக்லேட் போலேயே ருசியாக அருமையாக இருந்தது. நல்லா முறுமுறு தட்டை, மினி தட்டை செய்திருந்தேன். வாங்க இப்போ இந்த ரெண்டுமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 பேக்கெட் அளவு சின்ன பேக்கெட்டு பால் பவுடர், கொக்கோ, மைதா, கண்டென்ஸ்டு மில்க், வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் வச்சு தாங்க செய்திருந்தேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் இல்லை கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. இது குயிக்காக நம்ம செஞ்சுருவோம், ஈஸியாக செஞ்சிடலாம். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மைதா போட்டுட்டு பைண்டிங்காக இந்த மைதா போடுறோம். இதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்துட்டு அரை கப் அளவு பால் பவுடர், மில்க் பவுடர் போட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் அதையும் போட்டுட்டு கலந்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கரண்டியில் நல்லா ஸ்பேட்சில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து 2 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுட்டு கிளறிக்கலாம். இப்போ ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடலாங்க. இப்போ இந்த மிக்ஸிங்கை நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் போட்டுருவோங்க. ஆறுனதும் உருட்டிடலாம். இப்படி பேப்பர்லேயே நம்ம இது போல் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு ஒரு சின்ன பால்ஸாக உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு உருட்டிக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த போல் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த கட்டை விரலில் ஒரு சின்னதாக ஒரு குழியாட்டம் வச்சுருவோம். பழம் ஒன்று வச்சுட்டு நம்ம எல்லா பால்ஸையும் இந்த போல் பேடாவாக தயாரித்து எடுத்து வச்சுருவோங்க. இந்த குழியில் நம்ம பிஸ்தா இல்லைன்னா பாதாம் பருப்பு அது பொடியை அது மேலே அப்படியே வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour நம்ம செட் ஆகிற வரைக்கும் வச்சிடலாங்க. தயார் பண்ண பேடாக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா சூப்பர் டேஸ்டான சாக்லேட் பேடா தயாராகிடுச்சுங்க. இது நல்லா அருமையாக சாக்லேட் போலே ருசியாக அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் இருக்கிற சாக்லேட் மாதிரி அருமையாக இருந்தது. சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம முறுமுறு பெப்பர் தட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வெறும் கடாயில் ஒரு 1/4 கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுருவாங்க. இப்போ கடையில் வாங்கின ரெடிமேடு அரிசி மாவு அது 1 கப் அளவு எடுத்துப்போம். அதே கடாயிலேயே போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வறுத்துப்போங்க. ரொம்ப காந்தம் விட்டுற வேண்டாம். வறுத்துட்டு நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா ஆறிடுச்சுங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சிக்கலாங்க. இது ஒரு 1/4 கப் அளவு இருந்தது. பவுடர் பண்ண இந்த வறுத்த உளுந்து மாவு ஒரு 1/4 கப் அளவு இருந்துச்சு. இதையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ வாங்க தட்டைக்கெலாம் நம்ம கலந்துக்கலாங்க. ஒரு பேசினில் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வறுத்த அந்த அரிசி மாவு போட்டுட்டு மேலே கூடவே வறுத்த அரைச்சி சரித்து இந்த உளுந்த மாவு அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே 1/2 டீஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு பொடித்த ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பவுடர் பண்ண மிளகு அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1.5 இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவு பட்டர், உருக்கின பட்டர் போட்டுட்டு பிசைஞ்சிக்கலாங்க.
இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு காய வச்சிடலாம். இந்த எண்ணெய் கூட இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு சூடாக இருக்கிற எண்ணெய் இது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த போல் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம கையில் கூட தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி பாலித்தீன் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு இழைக்கிற மாதிரி இழைச்சிட்டு பாட்டில் மூடியில் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாலித்தீன் ஷீட் உள்ள ஒரு பெரிய உருண்டை எடுத்துகிட்டு இது போல் தட்டிட்டு நம்ம சப்பாத்தி இழைக்கிற மாதிரி இப்படியே இழைச்சிப்போங்க. மெலிசாக இழைச்சிட்டு இதில் நம்ம பிளாஸ்டிக் டப்பா மூடி இருக்குல்ல அந்த மூடி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோர்க் வச்சு எல்லா இடமும் ஹோல் போட்டுடலாங்க. இந்த மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதில் மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒவ்வொரு தட்டையாக இது நல்லா சின்ன சின்ன தட்டையாக தான் சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. பெருசாக இல்லாமல் மினி தட்டையாக செய்திருந்தேன். இந்த போல் எல்லா தட்டையும் நம்ம ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் எண்ணெயும் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 6-7 மினி தட்டையில் போட்டுட்டு பொரித்து எடுத்துருவோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த தட்டையில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. கருவேப்பிலை இதெல்லாம் பொடித்து சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நான் மிளகாய் தூள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வெறும் ஜீரகமும் மிளகுத்தூள் தாங்க சேர்த்துருந்தேன். பெருங்காயத்தூளாக சேர்த்துருந்தேன். 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எண்ணெயை வடி விட்டுட்டு ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துருவோங்க. இந்த போல் நம்ம எல்லா தட்டையும் பொரித்து எடுத்துருவோம். அருமையான மொறுமொறு தட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்வீட்டும் காரமும் இந்த போல் ஈஸியாக செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி செய்துட்டேங்க. இதில் கடலைப்பருப்பு கூட நம்ம ஊற வச்சு போடலாம். இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு தான் ஊற வச்சு போட்டிருந்தேன். நீங்களும் இந்த போல் ஸ்வீட்டும் காரமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.